இது குறித்த மேலும் தகவல்களை நம்மோடு பகிர முன்னாள் ராணுவ வீரர் மலையப்பன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் என்று அமைச்சர்கள் கூறிய நிலையில் நேற்று தொடர்ந்து 25 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த தாக்குதலில் எந்தெந்த பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, முக்கிய தீவிரவாதிகள் யாரேனும் சுட்டுக் கொல்லப்பட்டார்களா? இது குறித்து உங்களோட பார்வை என்னவா இருக்கு சார்? இது நேற்று ஃபுல் ஃபிளைட் கராச்சியிலிருந்து சியால்கோட் பலுச்சி வரைக்கும் ஃபுல்லா அட்டாக் நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல அவங்க அட்டாக் பண்ணாங்க இந்தியாவோட 11 சிட்டிஸ். ஈவினிங் டைம்ல நைட் டைம்ல ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாங்க. அதனால ஃபுல் ஃபிளைட் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இப்பவும் அன்அனௌன்ஸ் தான். மெயினா லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத், சியால்கோட், பெஷாவர் இந்த இடத்துல அடிச்சாங்க. அங்க என்னென்ன மெயின் கண்ட்ரோல் ரூம்ஸ், கம்யூனிகேஷன் சென்டர், நர்வ் சென்டர்ஸ் இதெல்லாம் டெமாலிஷ் பண்ண உடனே பண்ணிட்டாங்க. அதே சமயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூட பங்கர்ஸ், அதாவது பதுங்குழின்னு சொல்றோம்ல, அதுல போய் ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம இந்தியன் ராணுவ பேரேஜ் ஆஃப் மிசைல்ஸ், கன்ஸ், ஆர்ட்லரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் டெக்னிக்கல் வார் தான் நடக்குது. அதாவது டெக்னிக்கல் வார்னா இங்கிருந்து ட்ரூப்ஸ் கிராஸ் பண்ணாம, இன்டர்நேஷனல் பார்டரை கிராஸ் பண்ணாம, ஏர்கிராஃப்ட் கிராஸ் பண்ணாம நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஏர்கிராஃப்ட் ஷூட் பண்ணி அங்க உள்ள பைலட்டை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா அதுக்கு போட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. அந்த பைலட்டை வந்த உடனே செஞ்சிடான் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த பைலட்டை கைதி மாதிரியோ பிரிசனராபாரோ கன்சிடர் பண்ணாம நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, அவனுக்கு ஒரு இன்ஜூர் இருக்கு, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஆக்சிடென்ட்ல இன்ஜூர் ஆனா எவ்வளவு ட்ரீட் பண்ணுவாங்களோ அவனை சஸ்வை பண்ணி கவலைப்படாத, சண்டை போட வரைக்கும் தான் நீ எனிமி. இப்போ வந்தாச்சு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ல எல்லா மெடிக்கல் எய்டு கொடுத்து பண்ண வேண்டியதை பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. இப்போ இந்த சமயத்துல ஜம்முவில் அட்டாக் போய்கிட்டு இருக்கு, ட்ரோன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ரிட்டாலியேஷன் இருக்குது. ஊரி, பாராமுல்லா, குப்வாடா, புஞ்ச், சம், சாம்பா இந்த முக்கிய எல்லா இடத்துலையும் அங்கிருந்து கன்ஸ் வச்சுக்கிட்டு ஹெவி ஆர்ட்லரி ஷெல்லிங், மெஷின் கன், மோட்டார் ஃபயரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் ராணுவம் நல்லா அதை பயங்கரமா ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல் ஃபிளைட் டிக்ளேர் பண்ணா திங்ஸ் வில் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் இன்சைட் இந்தியா பார்டர்ல இருந்து கிராஸ் பண்ணி டேங்க்ஸ், ஏபிசி, ஆர்மர் பர்சனல் கேரியர் வெஹிக்கிள் எல்லாம் மூவ் பண்ணி தரப்பட மூவ் ஆகும். இப்போ கிரவுண்ட்ல இருந்து டெக்னிக்கல் பேட்டில் அண்ட் கம்யூனிகேஷன் பேட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு.